Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 43. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம டே vlog வந்து பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் புத்தாண்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நம்ம வந்து உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தமிழன்ற ஒரு இதுலதான் நம்ம இருக்கோம். அதுல ஒரு உணர்வு இருக்கு. உண்மையாவே என்னோட பசங்களுக்கு இன்னைக்கு வேஸ்ட் செட் எல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நானுமே சாரி கட்டி சூப்பரா ஒரு பிரசாதம்லாம் சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டேன். மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சுங்க. எங்க போனாலும் நம்மளோட அந்த மரபு இதெல்லாம் மறக்கவே மாட்டோம் இல்லையா? சோ அது மாறவும் மாறாது. அது உணர்வு பூர்வமானது. தமிழன்றதுல ஒரு கெத்து இருக்கு இல்லையா? சோ அதுதான். சோ சூப்பரா இன்னைக்கு இருந்ததுங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து அந்த எல்லாருமே நல்லபடியா சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருடம் ரொம்ப நல்லா அமையணுங்க எல்லாருக்குமே. சரிங்களா? இத பத்தியும் கவலைப்படாதீங்க. நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். அது போக எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எண்ணத்துல வந்து நம்ம ஒண்ணு சிந்திக்கிறோம், ஐயோ இது நடந்துருமோன்ட்டு நெகட்டிவா மட்டும் யோசிக்காதீங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவா யோசிங்க. பாசிட்டிவா யோசிக்கும் போது அதான் சொல்றேன், எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அந்த டயலாக் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப வந்து உணர்வா இருக்கும். சோ அதுதான். இன்னொரு வார்த்தை வந்து எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகு அப்படின்ற மாதிரி, எல்லாம் அழகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவுமே ரொம்ப உண்மையானதுங்க. சரிங்களா? எண்ணங்கள் அழகானாலே எல்லாமே அழகாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நம்ம வந்து நம்மளோட மனசை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாமே பாசிட்டிவா இதை பண்ணுனா நம்ம வந்து எதை பண்ணுனா நல்லது நடக்கும். நல்ல விஷயங்களையே தேடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்களேன். நமக்கு பிரச்சனைகள் வராது. ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா நம்ம நம்மளோட சந்தோஷம் வந்து நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு, யார் கையிலயும் இல்ல. சோ அத வந்து சில டயத்துல வந்து நம்ம வீட்லயே யார் மேலே கோவப்படுறதுனாலயோ இல்ல ஒரு சில விஷயங்கள்னாலயோ நம்மளாதான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்றோம். நல்லா ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா தெரியும். ஓவர் திங்கிங் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே கிரியேட் பண்றோம். சோ அதெல்லாமே இல்லாம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி இந்த வருஷத்தை நீங்க எல்லாருமே நீங்க நினைச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கலாம். அப்புறம் எல்லா சிஸ்டருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில வந்து உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. ஒரு டைலரிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எம்ப்ராய்டரி, இல்லைன்னா ஆரி ஒர்க், இல்லாட்டினா வீட்லயே வந்து நிறைய ஹோம் ஃபுட்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பவுடர் எல்லாம் தயாரிச்சு இல்ல மசாலா வகைகள் தயாரிச்சு எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல போக்கஸ் பண்ணுங்க. அது மூலமா இன்கம் வரும். உங்களோட மைண்ட் இன்னொரு விஷயத்துல டைவர்ஷன் ஆகும். அது மூலமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். சும்மா உட்காந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்காரன்னு சொல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு வீட்டுல வேலைகள் இருக்கும். மிச்ச நேரம் வந்து ஓவர் திங்க் பண்றது, அதனால ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுறது. சோ அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்தி திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து பிஸியா வந்து வச்சுக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு தூசு மாதிரி தெரியும். சோ என்னோட ரியல் லைஃப்ல நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதனாலதான் உங்க கூட சொல்றேன். சோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ நல்லா விக்ஸ் தடவி வச்சிருக்கேங்க. மூக்கு பப்புன்னு ஒரு மாதிரியா இதுவா இருக்கு கொஞ்சம். ஆனா பரவாயில்ல இப்போ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு ரீல்ஸ்லயே வந்து நான் பூஜை பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேத்து வந்து அம்மாச்சி எல்லாமே கிளீன் பண்ணி சூப்பரா செட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. காலையில பூலாம் கூட வச்சுட்டு போயிட்டாங்க. நான் பிரசாதம் எல்லாமே சமைச்சு வச்சு படைச்சு பண்ணியிருந்தேன்னா அது வந்து ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு சாங் போட்டிருந்தேன் தமிழ் வருட பிறப்புக்கு. சோ எல்லா செஞ்சும் ரொம்ப நல்லா இருக்கு சாமி ரூம், உங்களோட பூஜை ரூமா, இவ்வளவு சிலைகள் வச்சிருக்கீங்க, இதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிலைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எல்லாமே வந்து நல்லா வந்து குளிப்பாட்டி, அதாவது அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து வைப்போம். ஏன்னா எல்லாமே பித்தளை சிலைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சிலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து அது வந்து பண்ணுவோம். அப்புறம் அப்பப்போ வந்து பிரசாதம் பண்ணி வச்சு சாமி கும்பிடுறது, இது எல்லாமே வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால பர்த்டே டைத்துல கூட ஒரு சிலை வந்து இல்லாத சிலை எல்லாமே வந்து மேக்சிமம் எல்லா சிலையுமே இப்போ வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி சோ எல்லாமே சொல்லியிருந்தீங்க. எதுவுமே இங்க நம்ம நினைச்சா ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும். சோ அதுதான், அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்மி சிஸ்டர், இன்னைக்கு வந்து ஷர்மி சிஸ்டர் வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க வந்து நீங்க நினைச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க, அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்பூர்ல இருந்து பிரபா சிஸ்டர் வந்து 80 kgல இருந்து 76 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து 69ல இருந்து 64 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். மொமினா மொபினான் இருந்தது ஒரு நேம். அவங்க வந்து ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களோட வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, எனக்கு அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர்ஸ் அதே சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் 17ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப ஏப்ரல் 15 ஆயிடுச்சு இல்லையா, 14 ஆயிடுச்சு. சோ இதுக்குள்ள வந்து நான் 5 kg குறைஞ்சிருக்கேன். 80ல இருந்து 75 குறைஞ்சிருக்கேன். ஆனா 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சேம் வெயிட்லயே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. 1 மந்த்ல நீங்க வந்து 5 kg குறைச்சிருக்கீங்க. சோ ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த 5 அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால கிவ் அப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சேஞ்சஸ்க்கு என்னோட வார்த்தைகள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தொடர்ந்து இதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களோட லைஃப்ல நீங்க தான் வந்து ஒரு மிராக்கிளை வந்து கிரியேட் பண்ணணும். வெயிட் லாஸ் ஆகுனால பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில நம்ம வந்து பண்ணி காட்டணும். அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்தே பண்ணிருக்காங்க. சோ உங்களாலையும் முடியுங்க. கண்டிப்பா வந்து கவலையே படாதீங்க. முயற்சி ஒண்ணுதாங்க. முயற்சியை வந்து மூச்சு போல சுவாசிக்கணும். அப்பதாங்க அதற்கான வழி வந்து கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னோட பேர் வந்து சூப்பரா இருக்கு வினிதா அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட பேர் வந்து பிடிக்குங்க உண்மையாவே. ஆனா எனக்கு வந்து சாமி பேர் வந்து அழகர் கோயில், எங்களோட குலதெய்வம் அப்பா சைடு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகுன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேர் வைப்பாங்க. அழகு சுந்தரின்றது என்னோட சாமி பேரு. அது வந்து வைப்பாங்க. ஆனா என்னோட பேர் வந்து வினிதா. ஆனா இந்த வினிதான்ற பேரை வந்து எல்லாருமே வினிதான்லாம் கூப்பிட மாட்டாங்க, வினின்னு கூப்பிடுவாங்களா. சோ அதுல ஒரு கியூட், ஒரு செல்லமா கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ என்னோட பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு எனக்கு பண்ணதுல நீங்க நல்ல விஷயம்னா என்னோட பேர் நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோட சித்தி எங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. ரொம்ப பேரு என்னோட பேர் ரொம்ப பிடிக்கும். சோ அதான். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் குதிரைவாலி, அதுக்கப்புறம் ராகி மில்லட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நான் குதிரைவாலிலேயே ஆல்ரெடி வந்து சாம்பார் சாதம், தக்காளி சாதம் எல்லாமே போட்டிருக்கேன் சிஸ்டர். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எல்லா வகை மில்லட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்னன்னா ராகி மில்லட்ஸ், அது வந்து அதெல்லாமே இந்த ராகில பண்றது சேமியா அதெல்லாம் வந்து எனக்கு இங்க அந்த அளவுக்கு கிடைக்கல. அதனாலதான் சோ நான் என்கிட்ட கிடைக்கிறத வச்சு பண்றேன். சோ அதை வச்சு அதே மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. வெயிட் லாஸ் சேலஞ்ச் இப்போ வந்து முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலரா நீங்க வந்து பிளாக் டீயோ இல்ல பிளாக் காஃபியோ குடிக்கும் போதோ இல்ல மில்க் காஃபி குடிக்கும் போதோ குடிப்பீங்களா அப்படிங்கிறீங்க. குடிக்கலாம். அதுல வந்து சுகர் ஆட் பண்ணி குடிப்பீங்களா? கண்டிப்பா குடிக்கலாம். அதான் எத்தனை வேலை குடிக்கலாம் அப்படிலாம் கேட்டீங்க. 1-2 வேலை குடிச்சுக்கலாம் சரிங்களா. அதான் அளவா நம்ம வந்து மெயின்டைனும் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு இந்த 50 டேஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணிருக்கேன் 1 மாசம் ஒரே வெயிட்ல. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவல் உப்மா வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே டேஸ்டியா இருக்கு. நிறைய வெயிட் லாஸ்க்கு ரெசிபிஸ் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அப்புறம் மில்லட்ஸ்லயுமே பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொங்கல், நீங்க வேற அரிசி பொங்கலே பண்ண மாட்டீங்க. சோ அதுதான் நம்ம பண்ற விதம் தான் இருக்குது ஸ்டைலு. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு நிறைய டேஸ்டி ரெசிபிஸ் இருக்கு. முட்டை இருக்குது, பன்னீர்ல புருஜி பண்ணோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெயிட் லாஸ்லயே நம்ம டேஸ்டியா சாப்பிட்டுட்டே பண்ணலாம். சோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மங்கூழ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு குடிக்கலாமா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். கம்மங்கூழ், கேப்பக்கூழ் எதுனாலும் குடிக்கலாம். ஹெல்தியான வெர்ஷன் எல்லாமே பண்ணலாங்க. அழகா எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் இல்ல 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க காலைல பிரேக்ஃபாஸ்டா சரிங்களா. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாமா. சம்டைம் ரொம்ப கிரேவிங்கா இருக்குன்ற பட்சத்துக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ்ன்றது ஹெல்தியான வெர்ஷனா இருக்குதா இல்ல நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சோ அதை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு இல்லைன்னா முறுக்கு அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
அதை வந்து அந்த ஒரு 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 சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டு மறுவேளை கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இன்னொரு விஷயம், ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், அது ரொம்பவே நல்லதுதான். சோ அவ்வளவுதான், இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் கொஞ்சம் பண்ணி ஒரு விரத சாப்பாடு மாதிரி பண்ணி சாமிக்கு படைச்சு சூப்பரா சாமி கும்பிட்டேங்க. மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. சோ இந்த மாதிரிதாங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி சித்திரை 1, தை, அமாவாசை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தினங்களுக்கு நான் இந்த மாதிரிதான் வந்து பண்ணுவேன். சோ இன்னைக்கு அதை தான் வந்து பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.20 இருக்குங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, நமக்கு சரி பிடிக்கவும். ஸோ அதனால ஒரு இஞ்சி பிளாக் டீ தான் வந்து பண்றேன். ஸோ இஞ்சி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே வீட்டுல எல்லாருக்குமே அதான் வந்து பண்றேன். டீ தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணி வந்து கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் இன்னைக்கு வந்து. தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ், அம்பேத்கர் ஜெயந்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லீவு. ஸோ அதனால ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான். ஸோ அதனால இந்த சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்சது. ஸோ அதனால நல்லதுங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ்ல செய்யறது இந்த மாதிரி சேமியாலாம் நீங்க எடுத்துக்கலாம். சும்மா வெங்காயம், வரமிளகாய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுதான் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறது. இதுல வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்க வந்து செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சை சட்னி தான் அரைக்கிறேன். அதுக்கு வந்து தக்காளி, பூண்டு, வரமிளகாய், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வந்து அரைச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள்ங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. கொஞ்சம் கார தூக்கல போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி கூட தாளிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி இந்த சைடு 2 பேருக்கும் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் போட்டுட்டு சேமியா பாருங்களேன், இது வந்து நல்லா ரோஸ்டட் சேமியா, நல்லா பொழு பொழுன்னு வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட்டும் டோஸ்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து சேமியா சட்னிலாம் வச்சு பேக் பண்ணி அம்மாச்சிட்டே கொடுத்து விட்டுட்டேன். அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு லேட்டா தான் வந்து போனாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து சரி அவங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் பண்ணுங்க. நான் வந்து நடந்துட்டே படியில ஏறுறது இந்த மாதிரி இருப்பேன். அதனால எனக்கு வந்து 1/2 மணி நேரம் ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு சேமியா, பச்சை சட்னி, அதுக்கப்புறம் ஒரு 4 குட்டி குட்டி பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பர் ஃபில்லிங்கா காலைல வந்து சாப்பிட்டாச்சு. இந்த சேமியாவுக்கு இந்த பச்சை சட்னி அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர் இல்லையா, நம்மளோட தமிழ் புத்தாண்டு. ஸோ அதனால தலையை குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. நைட்டி தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரீயா இன்னைக்கு வந்து நல்லா சமைக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபியை போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நல்லா தலையெல்லாம் தட்டிட்டு கிளிப்பை போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி தாங்க குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்ல வெயில் போடுது இல்லையா, தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து வேக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாம்பாருக்கு. துவரம்பருப்பும் பாசி பருப்பும் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு 2 மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வந்து பண்ண போறேன். முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது அந்த பருப்போட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தூள், உப்பு, புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றினாதாங்க எங்களுக்கெல்லாம் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டேன். இந்த சைடு உருளைக்கிழங்கும் நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. ஒரு மசாலா கிழங்கு மாதிரி தான் வந்து பண்ண போறேன். ஸோ 2 அடுப்புல இது ரெடி ஆயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சுதான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து ஒலையை ஊற்றி போட்டுட்டேன். நான் மொத்தமா அலசி வச்சுட்டேன் அரிசியை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உரிச்சா அதை வந்து உரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். இங்கிட்டும் குக்கர் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்பேங்க. அப்புறம் சோறுமே டக்குன்னு வெந்துரும்னு சொல்லுவேன் இந்த அரிசி. ஸோ வெந்துருச்சு, அதையும் கையோட வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக சாம்பார் சிம்பிளாக 1 பாட்டாக ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்சினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா மட்டும் போட்டு கிண்டி விட்டுக்கலாம், வெந்துக்கட்டும். சேமியா பாயசம் தான் வந்து பண்ண போகிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் கூட்டு பண்றதுக்கு சாம்பாரை வந்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு இந்த குக்கர்லயே வந்து வாஷ் பண்ணிட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே, மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து அந்த சைடு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு பாயாசத்துக்கும் சேமே நல்லா வெந்துருச்சா, ஒயிட் சுகர் தாங்க இன்னைக்கு வந்து இனிப்புக்காக நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு அரை இனிப்பா தான் எங்க வீட்டுல பொதுவாகவே நாங்க சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஸோ ஓரளவுக்கு இனிப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்புறம் சேர்த்துக்கிட்டேன், ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல முந்திரி பருப்பு நெய்யில வந்து வறுத்து வந்து சேர்த்துட்டேன் பாயாசத்துல. சிம்பிள் சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. குயிக்கா பண்ணணும் பாயாசம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், உப்பு, வெறும் மிளகாய் தூள் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இங்கிட்டு கடலைப்பருப்பு வச்சோம் இல்லையா வாழைக்காய் கூட்டுக்காக, அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா சரி உருளைக்கிழங்கு தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு கூடவே பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவிச்சிட்டு தாளிக்கிறது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா இதையும் நல்லா மசிய வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சோம்ல, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா, அப்படியே அந்த மசாலால கோட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணா கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வாழைக்காவை வந்து இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வந்து எடுத்திருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன் அந்த கடலைப்பருப்புல. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துச்சு இதை வந்து வேக விட்டுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் கூட்டு தான். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க குவான்டிட்டி அதிகமா கூட எடுத்துக்கலாம். கூட்டுல வந்து இந்த தேங்காய் சேர்க்கறதுன்றதே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பரா வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து அப்போதே காலையிலே வந்து ஊற வச்சிருந்தேங்க வடைக்காக. ஸோ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துச்சு. அதில் வந்து சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 by 1 ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்களேன். இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு இந்த சைடு ஸ்லோ ஃபிளேம்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவணும்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் கூட்டுக்கும் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சா, இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இதுல ஏன் தேங்காய் சேர்க்க வேணாம்னு சொல்றேன்னா ஃபேட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடை மாவு அரைச்சி எடுத்துருக்கோம்ல, கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு தெரியணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துச்சு நல்லா தேவையான உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ லாங்காக போயிடும் சொல்லிட்டு தட்டுறதெல்லாம் காட்டலை. ஸோ அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நான் வந்து அப்பளத்தையும் பொரிச்சுக்கிறேன். வடை வந்து கம்மியா அப்போதைக்கு தேவையானது மட்டும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் மாவு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எப்பவுமே தமிழ் வருட பிறப்புக்கு வாங்கிடுறது புதுசா. அவங்க 2 பேத்துக்கும் ரெடி பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாள் எடுத்தது. ஸோ அதை வந்து புதுசா இன்னைக்கு தான் வந்து கட்டுறேன். ஸோ அதையும் கட்டிட்டு நானும் சிம்பிளா ரெடி ஆயிட்டு எல்லா பிரசாதம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு மாடிக்கு வந்து கிளம்பிட்டோம் நானும் பிள்ளைங்களும். அப்புறம் நம்மளோட வெத்தலை செடியிலே ஒரு 2 வெத்தலையை வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டேன். நெகக்கண்ணால வந்து நெகத்துல வந்து நெகக்கண்ணை வச்சு ஒடிக்க கூடாது, நான் நார்மலா தான் பிச்சேன் சரிங்களா, இல்லைன்னா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சூப்பரா ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சு செம்மையா வந்து பிரசாதம் எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டாங்க. அவ்வளோ திருப்தியா இருந்தது. நான் 1 to 2 அந்த நல்ல நேரம் வந்து இருந்தது, காலாண்டர்ல போட்டிருந்தது. ஸோ அந்த நேரம் தான் வந்து எனக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி சாமி கும்பிடுறதுக்கு சரியான டைமு. பிள்ளைங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் துண்ணூறு எல்லாம் பூசி விட்டேன் அவங்களுக்கு. எப்பவுமே பூசி விட்டோன்னே சும்மா விடுவாங்களா, வாயில கேட்பாங்க இல்லையா, அதையும் கொடுக்கவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கிட்ட நல்லா விழுந்தெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. மேக்சிமம் 2 பேருக்கு ஒரே ட்ரெஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போட்டு பார்க்கறது எனக்கு ரொம்ப ரசிப்பேன். நான் ரொம்ப அழகா வந்து சாமி கும்பிட்டாச்சு. சூப்பரா பாருங்களேன். மா, பலா, வாழை வைக்கணும்னு சொல்லுவாங்களே, பலாப்பழம் இங்க கிடைக்கவே கிடையாதுங்க, காயாவே வச்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ மற்ற பிரசாதம் எல்லாமே பண்ணோம் இல்லையா, பாயாசம், அதனால அது இனிப்புக்கு வந்து வச்சாச்சு. எல்லாமே வச்சு சூப்பரா வந்து படைச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது. பிள்ளைங்க நாங்க ஏன்னா ஹஸ்பண்டும் அம்மாச்சி வேலைக்கு போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால இவரை பாருங்களேன் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு எப்படி இருக்காருன்னு செம கியூட்டா இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு அது ஒரு அழகு இல்லையா. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்றாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கே. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே நல்லா இருந்ததுங்க. சாரி கட்டவும் ஒரு மாதிரி பாசிட்டிவ். எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தானே தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி
டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் போட்டலே சரி அவங்களையும் காமிச்சிட்டு நம்ம அப்படியே சாப்பாடு ஒழுங்கா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு எடுத்து வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அங்கே அவங்க 2 பேரும் ஏறி போறது பாருங்களேன், அவங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் அப்பா தடை காட்டணும்னு சொல்லிட்டு. அப்புறமா அம்மாச்சி இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்லவும் அழகா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அவன் வந்து டக்குன்னு உள்ள ஓடி போய் விளையாட போனான். அதுக்கப்புறம் வந்து அவனும் வந்து இங்க பாருங்களேன் அழகா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், அப்பதான் வந்து அந்த பெரியவங்க ஆகும் வரைக்கும் அது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. நம்மளுக்கும் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விட்டணும் இல்லையா, ஸோ அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. இனி வந்து சேரீயை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஒரு ரீல் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நைட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓட்ஸ் தான் வந்து கிண்டுறேன். எப்பவும் போல ஒரு 4-5 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வச்சிங்கனாவே கரெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டேன், களி மாதிரி. உப்பு தேவைன்னா சேர்த்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் லைட்டா எடுத்துக்கிட்டேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, முள்ளங்கி சாம்பார்ல உள்ள முள்ளங்கி நிறையா, அப்புறம் வந்து வாழைக்காய் கூட்டு, முட்டை, இந்த உருளைக்கிழங்கு பொரியல், ஒரே ஒரு வடை எடுத்துக்கிட்டேன். எனக்கு பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால ஒன்று எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டா நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து அடை மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த வடை மாவுலே, சரிங்களா. ஆயில் வந்து லைட்டா கிரீஸ் பண்ணிட்டு, ஸோ ஆசை இருந்தால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தாங்க ஒரு லைட்டா சூப்பரா முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் விலக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி எல்லாம் ஈவினிங் டயத்துல அம்மாச்சிக்கு போட்டு கொடுத்தேன். இடையில வீடியோ எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் இருந்தது, காயே வந்து எடுத்துட்டு ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சிம்பிளா இந்த மாதிரி டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வடை மாவு எடுத்து வச்சேன் இல்லையா, ஸோ அதையும் போட்டுட்டோம்னா நைட்டுக்கு ஹஸ்பண்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவங்க வெளில போயிருந்தாங்க, ஸோ வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சத்தெல்லாம் சுண்ட வச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் 6:30 to 7 சாப்பிடுறீங்க அப்படின்னா நிறைய, அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா சீரக சோம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ரிவ்யூ பொறுமை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.